யாரா இருந்தாலும் பக்தி மார்க்கத்துல ஈடுபட்டு நல்ல கர்மாக்களை செஞ்சுதான் ஞான நிலையை அடைய முடியும். அப்பதான் இல்லைன்னா வரவே வராது அப்படின்றப்போ சில பேரை நம்ம பார்க்குறோம் இளம் பருவத்திலேயே ஞானிகள் ஆயிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்குறீங்க. ஞான சம்பந்தர் அவரே தான். அவருக்கு 8 வயசுலேயே ஞானம் வந்து எப்படி வந்தது? அது என்ன அவர் மட்டும்தான் ஞானி ஆகணும், மற்றவங்களாம் ஆகக்கூடாதா? அப்படி இல்லை, கடவுளுக்கு அது இல்லையா விருப்பம்? எல்லாரும் ஞானி ஆகணும், கடவுளுக்கு விருப்பம் இல்லையா? இப்படிலாம் கேள்விகள் வரும். ஆனால் உண்மை நிலையை அறியாமல் பேசுகிற விஷயம் அது. அவர் வந்து ஒரு பிறவியில் பல பிறவிகளை தொடர்ந்து வந்து ஒரு பிறவி உச்சத்தில் இருக்கும்போது இறப்பு வந்துச்சு. அந்த இறப்பு வந்ததால் அந்த பிறவியில் அவரால் முடிக்க முடியாமல், இறைவனோட கலக்க முடியாமல் போயிடுச்சு. அதனால் ஒரு தாய் தாப்பனுடைய வயிற்றில் பிறந்து அவர் அந்த ஞான பிறவியே எடுத்ததால் ஞான சம்பந்தர்னே பேராச்சு. தாய் பால் கொடுப்பாளா? பார்வதி வந்து பால் கொடுத்தா இல்லை ஞான சம்பந்தர். அது எல்லா மனுஷனும் கிடைக்குமா? ஏன் அம்மா தானே எல்லாரும்